இந்தி மொழி திணிப்பா? எவ்வளவு வேணும்னாலும் திணிச்சுக்குங்க. சமஸ்கிருத மேலாதிக்கமா? எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. வேளாண்மை சட்டமா? நிறைவேற்றிக்குங்க. ஜிஎஸ்டி உரிமையா? மத்திய அரசை வச்சுக்கிட்டோம். புதிய கல்விக் கொள்கையா? கொண்டு வா. சுற்றுச்சூழல் சட்டங்களா? நிறைவேற்றிக்குங்க. இப்படி எல்லா மோசடிகளுக்கும் தமிழ்நாட்டை திறந்து விட்டுடுச்சு இந்த எடப்பாடி அரசு. அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்க மாநில உரிமைகளை கூட மத்திய பாஜக அரசு பறிக்குதுன்னா அதை வலிய போய் தூக்கி தருகிற அரசாக எடப்பாடி அரசு இருக்கு. ஜிஎஸ்டி வரி வசூல்ல தமிழகத்துக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை துணிச்சலா கேட்கிற தைரியம் கூட எடப்பாடி அரசுக்கு இல்லை. தெலுங்கானா முதலமைச்சர் எங்களுக்கு போதிய நிதி உதவி செய்யுங்க, இல்லைன்னா எங்களுக்கு தனியா நிதி உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பை அதிகாரத்தையாவது கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமியால கேட்க முடியுமா? புதுவை மாநில ஆட்சிக்கு அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் கிரண்பேடி கொடுக்கிற குடைச்சல் கொஞ்ச நஞ்சமா? நேருக்கு நேரம் எழுந்து நிற்கிறாரு முதலமைச்சர் நாராயணசாமி. பழனிசாமி எழுத முடியுமா? இலவச மின்சாரத்தையே பறிக்கிற நோக்கத்தோடு புதிய மின்சார திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்தாங்களே, பழனிசாமி எதிர்த்து பேசினாரா? வாய் திறந்தாரா? காவேரி நதிநீர் ஆணையத்தை மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தோடு ஆளுமையின் கீழ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்களா மத்திய அரசு? இனி காவேரி நதிநீர் ஆணையத்தின் மூலமாக எந்த பயனும் இல்லை. இதனை ஏத்துக்கிறாரா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி? விவசாயிகளுடைய ஒரே கோரிக்கை என்ன? தங்களுடைய விளைச்சலுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வேணுங்கிறது தான். அதுக்கு கூட உத்தரவாதம் தராத 3 சட்டங்கள் எல்லோருக்கும் முந்திக்கிட்டு போய் ஆதரிச்சார பழனிசாமி. அப்படின்னா அது உண்மையான நோக்கம் என்ன? மக்கள் எப்படி போனா எனக்கு என்ன, எனக்கு ஆட்சி நிலைச்சா போதும், கொள்ளை தொடர்ந்தால் போதுங்கிற தவிர வேற எந்த நோக்கமும் இல்லாதவர் பழனிசாமி. எனவே அவர்கிட்ட இருந்து தமிழகத்தை மீட்க வேண்டாமா? தமிழகம்ங்கிற கம்பீரமான மாநிலத்தை பாஜக அரசோட பாதத்தில் ஒரு பூனைக்குட்டி மாதிரி படுக்க வச்சுட்டார் பழனிசாமி. இந்த இழுநிலையை துடைச்சாகணும். அதுக்காகவே தமிழகம் மீட்கப்படணும்.